ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு வந்து ஆடி மாதத்தோட முதல் நாள். நம்ம எப்படி அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பூஜை அறையெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சளால் கோலம் போட்டுட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து பிரதோஷம், அதாவது வந்து சுக்கிரவார பிரதோஷம், ஆடி முதல் நாள், அம்பாளுக்குரிய நாள். சிவபெருமானுக்குரிய சுக்கிரவார பிரதோஷத்துல ஆடி முதல் நாள் வர்றது சிவபெருமானோட அருளையும் அம்பாலோட அருளையும் நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் மிக முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாள் அப்படின்னா நாளைக்கு வர ஆடி முதல் வெள்ளிக்கிழமை தாங்க. நம்மக்கிட்ட ஸ்படிகலிங்கம், மகாலட்சுமி தாயார், பெருமாள் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டா கூட போதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எத்தனை அபிஷேகம் பண்ணாலுமே பண்ணிக்கலாங்க. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற காலங்க. ஆனாலும் ஆடி மாசத்துல வர சில குறிப்பிட்ட நாட்களை அம்மனை வழிபடுறதுனால மிக அதிகமான பலன்களை பெற முடியும். அப்படி ஆடி மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்காக வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அது ஆடி வெள்ளி தாங்க. இந்த வருஷத்துல ஆடி மாசத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷங்க. முழுமையா 5 வெள்ளிக்கிழமைகள் நமக்கு வந்து வருதுங்க. இந்த 5 வெள்ளிக்கிழமைகளும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு தனி சிறப்பு பெற்றதுங்க. ஆடி மாசத்தின் முதல் விசேஷமாக வரும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த வருஷம் வந்து பிரதோஷத்துடன் இணைந்து வருவதால தவற விடக்கூடாத மிக முக்கிய நாளாக கருதப்படுதுங்க. ஏன்னாக்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது பராசக்திக்கும் மகாலட்சுமிக்கும் ஏற்ற வழிபாட்டு நாளாகவும் மிகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுதுங்க. அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாசத்துல வரும்போது வெள்ளிக்கிழமைகள் வந்து கூடுதல் சிறப்பு பெறுங்க. இந்த வருஷம் ஆடி மாதத்தின் முதல் விசேஷமே ஆடி வெள்ளியா வர்றது ரொம்ப 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 சிறப்புங்க. அதிலும் சிவபெருமானுக்குரிய சுக்கிரவார பிரதோஷத்தன்று ஆடி வெள்ளியும் இணைந்து வருவதால மிக முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க. இது சிவபெருமானோட அருளையும் அம்பாலோட அருளையும் இணைந்தே பெரும் மிக முக்கிய நாளாக கருதப்படுதுங்க. இந்த வெள்ளிக்கிழமைகளை பஞ்சமுக ஆஞ்சநேயரும் நம்ம வழிபாடு செய்யும் போது அதுக்கும் நமக்கு கூடுதல் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரோட திருக்கரங்களை ஒன்று திரிசூலம் வந்து ஏந்தி இருப்பாராங்க. ஆஞ்சநேயர் சிவா விஷ்ணு ஐக்கிய வடிவம் அப்படின்றதுனால அம்பாள், சிவன், ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்குரிய நாளாக இந்த வருஷம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அமையிறதுங்க. இப்போ வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் போலதாங்க நல்லா வாசனை பொருள் ஜவ்வாது அத்தர் இது வந்து ஒரு இது வாங்கிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட நமக்கு 3 மாதம் கிட்ட வருதுங்க. நல்ல ஒரு வாசம். இது நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கைகளையும் கொஞ்சம் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிகளுக்கெல்லாம் போட்டு விடணுங்க. பொதுவாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபடும் போது 2 விதமாக வழிபடலாங்க. பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நேரத்திலையும், வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் அப்படின்றவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வழிபடுறது மிக உயர்வான பலனை தருங்க. அதாவது கடன் பிரச்சனை, தீராத நோய், வழக்கு தொடர்பான பிரச்சனைகள், கணவனால வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிறவங்களால பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்றவங்க ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடலாங்க. அதாவது வந்து வரவு வர்றதில்லை, செல்வம் தங்குறதில்லை, மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும், வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்றவங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமையில வர சுக்கிர ஓரையில விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. வெள்ளிக்கிழமையில ராகு கால நேரம் அப்படின்றது காலையில 10:30 முதல் 12 வரையிலான நேரம். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரை நேரம் அப்படின்றது காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும், பகல் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், இரவு வந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். பிரச்சனைகள் தீர ராகு காலத்துல வழிபடுறவங்க ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால அர்ச்சனை செய்து வழிபடணுங்க. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்லேயே ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி துர்க்கைக்கான மந்திரங்களை படித்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்தும் வழிபடலாங்க. ஆனால் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றக்கூடாதுங்க. அது வந்து கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும். நம்ம சாதாரண அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றி ராகு காலத்துக்குரிய துர்க்கை அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி நாம் வந்து வழிபாடு செய்யலாங்க. இப்போ வந்து அழகாக அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லாருக்குமே அழகாக நான் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயார், பெருமாள் ரொம்ப விசேஷமான நாள். அதோடு வந்து ஒரு அட்சய பானையும் நம்ம பூஜை அறையில் எப்போவுமே இருக்குங்க. நான் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணும்போது அதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை எல்லாம் எடுத்து அம்மனுக்கு பக்கத்திலே வச்சு வழிபாடு செய்கிறது என்னுடைய பழக்கங்க. தாமரை மணிமாலை, குபேர பானை,
ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், சோம்பு இதெல்லாம் போட்டு வைக்கிறது. இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள். அதெல்லாம் அவங்க பக்கத்திலே வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க. வீட்டில் பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு விளக்குக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுறது சிறப்பு. வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் கோவிலுக்கு போயிட்டு அம்பிகையை வழிபட்டுட்டு வருவதும் சிறப்புங்க. காலையில் கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் மாலையில் விளக்கு பூஜை செஞ்சுட்டு அதற்கு பிறகு கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. திருவிளக்கில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பராசக்தி, சிவபெருமான், பிரம்மா, மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகங்க. அதனால் ஆடி முதல் வெள்ளியில் திருவிளக்கு பூஜை செய்வதால் அனைத்து தெய்வங்களோட ஆசைகளும் நமக்கு கிடைச்சிடுங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால துளசி இலைகள் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்ததுங்க. அதனால் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோக்கும் கொஞ்சம் துளசி இலைகள் வச்சுருக்குறாங்க. சுக்கர ஓரையில் அம்மனை வழிபடுறவங்க மகாலட்சுமிக்கு சுக்கரை ஓரை நேரத்தில் பால், அப்படி இல்லைன்னா கல்கண்டு சாதம் படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். தாமரை மலர்கள் கிடைக்காத பட்சத்தில் மல்லிப்பூனால் கூட அர்ச்சனை செய்யலாங்க. இந்த வழிபாட்டினை கோவிலுக்கு போயிட்டோ அல்லது வீட்டிலேயே செய்யலாங்க. கோவிலுக்கு போயிட்டு நெய்விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறவும் அனைத்து நலன்களும் கிடைக்கவும் அம்பாலோட அருளை பெற வேண்டும் அப்படின்றவங்க ஆடி முதல் வெள்ளியில பிரதோஷ காலம் நிறைவடையும் நேரமான 6 மணிக்குள்ள வீட்டில் விளக்கேற்றி வில்வ இலைகளை படைத்து சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை செய்யலாங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு வடக்கு, கிழக்கு, மேற்கு முகமாக பார்த்து 3 அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாங்க. அப்படி 3 அகல் விளக்கு ஏற்ற முடியாதவங்க ஒரே அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு 3 திரிகள் 3 பக்கமாக 3 திரிகள் போட்டு நம்ம தீபம் ஏற்றணுங்க. எப்பவுமே தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த தீப ஒளியோட வாசனை இந்த வீடு ஃபுல்லாக பரவி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து அம்மனுக்குரிய மாதம், சக்தி மாதம். அம்மனுக்கு வந்து இந்த மஞ்சளோட வாசம் ரொம்ப 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 பிடிக்குங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னது தான் உங்களுக்கு. இந்த ஆடி மாதத்தில் மஞ்சளை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்குங்க. நீங்கள் பூஜை செய்யும்போது ஒரு பவுலில் தண்ணி விட்டு அதில் வந்து ஒரு துளசி இலைகள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால துளசி இலைகள் போட்டுக்கலாம். வில்வ இலைகள் இருந்தால் வில்வ இலைகளும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சளாக போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் நல்லா வாசமாக இருக்கும் இல்லைங்களா, போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வீட்டில் இருக்கிறவங்க வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் தெளிச்சிக்கலாங்க. மிச்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம காலையில் வாசல் தெளிப்போம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த தண்ணியை மஞ்சள் தண்ணியாக தெளிங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் அந்த மஞ்சள் தண்ணியை வாசலில் தெளிச்சுட்டு கோலம் போடும்போது அம்மன் தினமுமே நம்ம வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நெய்வேத்தியமாக நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நல்லா ஏலக்காய், கல்கண்டு போட்ட பால், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு. இப்போ இந்த சோழியெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறது என்னோட வழக்கங்க. வெள்ளிக்கிழமையில் சோழி, அதோட வந்து கிரீன் ஜெர்ட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுகிற பணத்தை ஈர்க்கிற அந்த ஒரு பொருளுங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வாங்கி வச்சு இப்போ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குங்க. இந்த தீபம் ஏற்றும் போது ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, 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 ஓம் ஆதிசக்தி, 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 ஓம் வந்திறங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் அப்படின்ற இந்த மந்திரத்தை நம்மளால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ, டைம் இருக்குது அப்படின்னா 108 தரம் சொல்லலாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்ல முடியும்னா ஒரு 54 தடவை, இல்லாட்டி ஒரு 27 தடவை. இவ்வளோ டைமெல்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 11 தரமாவது இந்த மந்திரத்தை சொல்லி மலர்களால் நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கணுங்க. உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். மல்லிப்பூவாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க. மல்லிப்பூ கிடைக்கல, நீங்கள் அரளிப்பூ வச்சுருந்தா அரளிப்பூவும் பண்ணிக்கலாங்க. சாமந்தி, இந்த மாதிரி எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பெண் குழந்தைகள், சின்ன வயசில் இருக்கிற பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்கள அழகாக கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டு, இல்லைன்னா நீங்கள் ஸ்வீட் எதனா செஞ்சு வச்சுருந்தீங்களா அந்த ஸ்வீட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாங்க. வளையல் வாங்கி கொடுக்கலாம், மணி வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா வந்து சின்ன குழந்தைகள் ரூபத்தில் அம்மன் வந்து இந்த ஆடி மாதத்தில் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் வேணால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமைனாவே பொதுவாகவே வந்து சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போடும். இப்போ வந்து சாம்பிராணி உடச்சி போடுறோமோ இல்லையோ, கப் சாம்பிராணின்னு ஒன்று வந்துருச்சுங்க. அந்த சாம்பிராணியை நம்ம வீடு ஃபுல்லாக போடுவோம் இல்லைங்களா? அந்த சாம்பிராணி தூபம் காட்டும்போது அந்த சாம்பிராணியோடு ஒரு ஏலக்காயை நசுக்கி போட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக அந்த தூபத்தை காட்டும்போது மகாலட்சுமி தாயாரோட அருளும் அதே சமயம் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது ஒரு சில சூட்சுமமான பரிகாரங்களாக நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்களே செய்து பலன் அடைஞ்சிக்கிறாங்க. சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரும்போது அது உங்களோடய நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நீங்களும் செய்து பலன் அடையணும். நானும் செய்கிறேன், நீங்களும் செய்து நல்ல பலன் அடையலாம். எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு நம்ம பரிகாரம் செஞ்சாலும் சரி, முழு மனதோட நம்ம இதை செய்கிறோம், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே அது வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ரொம்ப 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 ஏற்ற விரத நாள். ஆடி வெள்ளியில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துன்பமும் தீர்ந்துவிடும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை மாலை நேரத்தில் அம்பிகை ராஜராஜேஸ்வரியாகவும் அகிலாண்டேஸ்வரியாகவும் புவனேஸ்வரியாகவும் பல்வேறு அலங்காரத்தில் கோவிலில் வச்சு வழிபாடு செய்கிறது உண்டுங்க. ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான் அப்படின்னாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக சொல்லப்படுதுங்க. அதிலும் இந்த ஆடி வெள்ளி பெண்களுக்கு மிக முக்கியமான நாளுங்க. ஆடி மாதத்துல இந்த 5 வெள்ளிக்கிழமைகள் வருங்க. இந்த 5 வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இப்போ வந்து என்னுடைய பூஜையெல்லாம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டு நம்ம வந்து எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலாங்க. பல விசேஷங்களை கொண்ட ஆடி மாசத்துல இந்த ஆண்டு முதல்ல வர்றதே ஆடி வெள்ளி தாங்க. ஆடி மாதம் பிறந்த முதல்ல வரும் விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தா ஆடி வெள்ளி தாங்க. இந்த ஆண்டு 5 வெள்ளிக்கிழமைகள் முழுமையாக இந்த ஆடி மாசத்துல வர்றதும் ஒரு சிறப்பு தாங்க. முதல் வெள்ளிக்கிழமை வந்து ஜூலை 19, அடுத்த வெள்ளிக்கிழமை ஜூலை 26, மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 2, நான்காவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 9, ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16 ஆகிய 5 நாட்கள் ஆடி வெள்ளியா வருதுங்க. அதிலும் இந்த ஆண்டு முதல் வெள்ளி சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாள்ல, அதாவது சுக்கரவார பிரதோஷத்துல இணைந்து வருது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மாலையில வீட்டில் சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அபிஷேகம் பண்ணிட்டு மாலையில பிரதோஷ நேரமாகிய 4 to 6 உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ கண்டிப்பா ஆடி மாசத்துல நீங்க வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சக்தி மாதம் அம்மன் மாதம் அப்படின்றதுனால அந்த மாதத்துல நாம செய்யற சின்ன பூஜைக்கு கூட மிகப்பெரிய பலன் கிடைக்குங்க. உங்களால முடியும் அப்படின்னா ஏதாவது அபிஷேகத்துக்கு பொருளை வாங்கி கொடுங்க. நந்தி அபிஷேகத்துக்கு, சிவபெருமான அபிஷேகத்துக்கு பால், தயிர், இளநீர் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்பவும் விசேஷங்க. சூரிய பகவான் கடக மாசத்துல பயணிக்கும் மாதம் தான் ஆடி மாசம். வெள்ளிக்கிழமை அப்படின்றது செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்ச நாளுங்க. அதுவே ஆடி மாசத்துல வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையுங்க. இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும் போது பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படுங்க. அதனாலதான் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிகவும் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருமண தடை உள்ள பெண்கள், குழந்தை பாக்கியம் வேண்டவங்க ஆடி வெள்ளியில விரதம் இருக்கலாம். அதே போல வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லை, செல்வம் தங்கவே மாட்டேங்கிறது அப்படின்றவங்க, தீராத கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிறோம், கையில் பணமே தங்க மாட்டேங்கிறது, நீண்ட நாட்களாக நோயால அவதிப்படுறோம் அப்படின்றவர்களும் ஆடி வெள்ளியில விரதம் இருந்து வழிபடலாம். கேட்ட வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்க ஒரு விரதம் அப்படின்னா ஆடி மாசத்துல வர இந்த ஆடி வெள்ளி விரதங்க. ஆடி வெள்ளி விரதம் இருப்பது மிகவும் சுலபமானதுங்க. நீங்க எப்பவும் போல வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை செய்வீங்களோ அதே பூஜை செய்யறது ரொம்ப விசேஷங்க. அதோட அம்மனுக்கு ரொம்ப பிடித்தது வேப்பிலை, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி அம்மனுக்கு பிடித்த பொருட்களை வச்சுட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க. ஆடி மாசத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் வருது இல்லைங்களா? அந்த 5 வெள்ளிக்கிழமையில ஒரு வெள்ளிக்கிழமைகளையாவது நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு வெற்றிலை வச்சிருங்க. அதுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருங்க. அதை வந்து குங்குமத்தாலையும் மஞ்சளாலையும் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து விநாயக பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பேரை ஒரு 3 தரம் சொல்லணுங்க. இப்போ உங்க குலதெய்வம் பேர், எங்க குலதெய்வம் வந்து பால்முனீஸ்வரர், ஓம் பால்முனீஸ்வராய நமக. உங்க குலதெய்வம் பேரு, அதோட வந்து கடைசியில நமக
முதல்ல ஓமும் கடைசியில் நமகமும் சேர்த்துட்டு நடுவில் உங்கள் குலதெய்வ பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார், வராகி அம்மன், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அம்மன் பேர்கள்லாம் தெரியுமோ அந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் தொடர்ந்து நெத்தியில் ஏற்றிக்கிட்டே வரலாங்க. பெண்களாக இருந்தால் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கலாம், ஆண்களாக இருந்தால் மஞ்சள் மட்டுமே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது லலிதா சகஸ்ரநாமம், காமாட்சி அஷ்டகம், சௌந்தர்ய லகரி, கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாமே சொல்லலாங்க. எதுவுமே தெரியலன்னு நீங்கள் ஃபோனில் கூட போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. இந்த ஆடி மாசத்துல பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 2 மடங்கு பலன் அதிகமாக இந்த ஸ்தோத்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடும் போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால் என்ன முடியுமோ மனசார நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.